அனைத்து ஆன்மீக உள்ளங்களுக்கும் வணக்கம். வாய் திறந்து பேச வைத்த என் குருநாதர் வாரியார் சுவாமிகளையும் வணங்கி, வருகின்ற 27/8/2025 புதன்கிழமை மிகவும் சிறப்பு வாய்ந்த சக்தி திருமகன் முத்து திருமகனாக இருக்கக்கூடிய அந்த விநாயகர் வழிபாடு செய்யக்கூடிய விநாயகர் பெருமான் அவதரித்த விநாயகர் சதுர்த்தியை நம்ம சிறப்பாக கொண்டாட இருக்கோம். அன்றைய தினம் நம்ம இல்லத்தில் எத்தனை மணிக்கு கொண்டாடலாம், அந்த நிகழ்வை நம்ம எப்போ பூஜை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் 9:15 10:15 வரைக்கும் நல்ல நேரம் இருக்குது. அந்த நேரத்தில் நீங்கள் வீட்டில் பூஜை செய்யுங்க. விநாயகருக்கு என்னெல்லாம் படைச்சி நம்ம வழிபாடு செய்யலாம், அனைத்து வகையான பழங்களையும் வைக்கலாம். அதிலையும் குறிப்பாக பேரிக்காய் வைத்து வழிபாடு செய்யக்கூடியது ரொம்ப சிறப்பு. அதேமாரி அவருக்கு என்ன பூ வச்சு வழிபாடு செய்யக்கூடிய ரொம்ப சிறப்புன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எருக்கம்பூ வச்சு, வெள்ளை எருக்கம்பூ வச்சு வழிபாடு செய்யக்கூடியது ரொம்ப ரொம்ப சிறப்பு. நம்மளுடைய நோய் கஷ்டங்களை அனைத்துமே தீர்க்கக்கூடிய ஒரு அம்சமாக இருப்பார். அதேமாதிரி நம்ம விநாயகர் பிடிச்சி வச்சு வழிபாடு செய்வோம். அதில் மஞ்சளில் பிடிச்சி வைக்கக்கூடியது நம்ம இல்லத்தில் தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் சிறப்பாக நடைபெற்று சுப நிகழ்வுகள் சீக்கிரம் இல்லத்தில் நடக்கும். அதேமாரி பசும் சாணத்தில் நீங்கள் பிடிச்சி வச்சு வழிபாடு செய்யக்கூடியது மகாலட்சுமியினுடைய அம்சமாக இருக்கக்கூடியது. உங்கள் வீட்டில் கடன் கஷ்டங்கள்லாம் நீங்கி மேலும் மேலும் ஐஸ்வர்யம் பெறுகிறதுக்கு பசும் சாணத்தில் நீங்கள் வச்சு விநாயகரை பிடிச்சி வச்சு வழிபாடு செய்யுங்க. அன்றைய தினம் அச்சு வெல்லம் அரிசியும் மறக்காமல் நம்ம அவருக்கு படைச்சி வழிபாடு செய்யக்கூடியது. வாய்ப்பு இருக்கக்கூடியவங்க அருகில் ஏதாவது கோவிலில் கஜ பூஜை நடந்தால் அந்த கஜ பூஜையில் போய் கலந்து கொள்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதேமாதிரி விநாயகர் வழிபாட்டில் வலம்புரி இடம்புரி 2 புரி இருக்கும், நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க. அதில் நம்ம வலம்புரி விநாயகரை வழிபாடு செஞ்சால் என்னெல்லாம் கிடைக்கும், கடன் கஷ்டம் நீங்கிரும். அதேமாரி திருமண தடை இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த திருமண தடை நீங்கிரும். யார் வீட்லேயும் மாற்றுத்திறனாளி குழந்தைகள் இருக்க வேண்டாம். ஒரு வேளை இருந்தாங்கன்னா வலம்புரி விநாயகரை வழிபாடு செய்ய சொல்லுங்கள். அதேமாரி கல்வி கற்கக்கூடிய மாணவ மாணவிகள் யாரும் இருந்தாங்கன்னா வலம்புரி விநாயகரை வழிபாடு செய்யக்கூடியங்க ரொம்ப சிறப்பு. அப்போ இடம்புரி விநாயகர் யாரெல்லாம் வழிபாடு செய்யணும், கண் திருஷ்டி இருக்கக்கூடியவங்க, உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப நோயுற்று இருக்காங்க, அடிக்கடி வீட்டில் துர்மரணம் நடைபெற்றிருக்கு, ஏதாவது விபத்தில் சிக்கியிருக்காங்க, இந்த மாதிரி குறைபாடுகள் எது இருந்தது அப்படின்னா நிச்சயமாக அவங்க நம்ம இடம்புரியில் இருக்கக்கூடியது தேய்பிறை நாளில் வழிபாடு செய்யக்கூடியது இன்னும் சிறப்பாக இருக்கும். அதேமாரி வரக்கூடிய நாட்கள்லேயும் நீங்கள் அந்த விநாயகர் வழிபாடுகளை தொடர்ந்து செய்யக்கூடியவங்களுக்கு ஐஸ்வர்யங்கள் பெருகிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு அம்சம் கிடைக்கும். இப்படி வலம்புரி இடைம்புரி அப்படிங்கிருக்கக்கூடிய அந்த விநாயகரை வழிபாடு செய்யக்கூடியது, நீர் ஓடைகளில் இருக்கக்கூடிய விநாயகரை வழிபாடு செய்யக்கூடியது இன்னமும் சிறப்பு. தொடர்ந்து இந்த மாதிரி விநாயகர் வழிபாடு செய்கிறோம். அதேமாதிரி ஆலயத்தில் போய் நம்ம வழிபாடு செய்யும்போது அன்றைய தினம் கரும்பு ஜூஸ் வாங்கி கொடுங்க. அந்த கரும்பு சாரை நம்ம வாங்கி கொடுக்கக்கூடியது அபிஷேகத்துக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பு. கடன் கஷ்டங்கள்லாம் நீங்கும். தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் உங்கள் இல்லத்தில் நடைபெறும். தொடர்ந்து இந்த வழிபாடுகளை செய்யுங்க. வரக்கூடிய நாட்களெல்லாம் உங்களுக்கு வலதுகரமாக இடதுகரமாக இருக்கக்கூடிய அந்த விநாயகர் உங்களுக்கு எல்லாமே சேர்ந்து இருக்கக்கூடிய அம்சமாக இருப்பார் என்று சொல்லி புலரும் நாளைய பொழுது உங்களுக்கு ஐஸ்வர்யமும் லட்சுமி கடாட்சமும் கிடைக்கட்டும் என்று சொல்லி வாய் திறந்து பேச வைத்த என் குருநாதரையும் வணங்கி மீண்டும் ஒரு ஆன்மீக நிகழ்வில் உங்களையெல்லாம் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். என்றும் உங்கள் ஆன்மீகம் சிவா.